காங்கேயம் கன்னிமாரி ஜோதிடத்திலிருந்து உங்கள் ரேணுகா பேசுகிறேன். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது நேற்றுக்கு நம்ம குழந்தைங்களை பற்றி சொன்னோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, எப்படி என்ன கவர்மெண்ட் வேலைக்கு நானும் மேலும் மேலும் முயற்சி பண்ணுறேனுங்க. ஆனால் பெருசாக அதில் 1 மார்க்கு 2 மார்க்கு இப்படி ஜஸ்ட்டில் போயிட்டுருக்கு. பெருசாக என்னால் கவர்மெண்ட் வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதினாலும் என்னால் ஜெயிக்க முடியல. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. முதல்ல அவங்க ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணுமுங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு உண்டான மூவ் பண்ணுறோம். சரி, ஓகே, அப்படி மூவ் பண்ணுறோம். ஆனால் நல்லா படிக்கிறதுங்க, ஆனால் ஜஸ்ட்டில் போயிடுது அப்படிங்கிற 1 மார்க்கு 2 மார்க்கு நானும் 2-3 அட்டம் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் இன்னும் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிற குழந்தைங்களுக்காகவே இந்த பதிவு. என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவலப்பாதை போகும் வழியில் முன்னாடியே, அதாவது கிழக்கு வாசல்ல இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்குது திருவண்ணாமலையில். அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் போய் முனீஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து 7 வாரம் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் 7 வாரம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா 1 வாரம் பண்ணிவிட்டு பக்கத்தாடி இருக்கிற முனீஸ்வரன் வழிபாடு பண்ணனாலும் ஓகே. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அரசு உத்தியோகத்துக்கு கவர்மெண்ட் சார்ந்த படிப்புகளுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். நல்ல விதமாக உங்களுக்கு அரசு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. 2வது, நாம் படித்த என்னதான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அரசு உதவிக்கு நம்மளுக்கு இந்த ஆன்மீக தரிசனம் இவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் நாம் படித்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 10th +1 +2 எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூலுக்கு போகணும். இந்த ஸ்கூலில் போய் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இருந்த டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா பார்க்கணும். அப்படி இல்லை, வேற எல்லாம் மிஸ் எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படித்து வளர்ந்த அந்த ஸ்கூல், உங்கள் கல்வி திறமையை வளர்த்த அந்த ஸ்கூலில் அந்த ஆசிரியர்கிட்ட போய் ஃப்ரீயாக அவங்க எப்போ இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சாட்டர்டேவோ ஏதோ ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இன்றைய நிலையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் இப்படி படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுடைய மனசில் இருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் போய் அந்த ஸ்கூலில் எல்லா மிஸ்கிட்டையுமே எல்லா ஆசிரியர்கிட்டையும் ஹெச்எம்லேருந்து எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த நாம் படித்த இந்த ஸ்கூலில் நம்ம ஆசிரியர்கிட்ட நம்ம பிளஸ்ஸிங் வாங்கியாச்சு. உங்கள் மனசில் நாமளும் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகணும், அரசு வேலை நம்மளுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல நீங்கள் விதைச்சிட்டு வரணும். எண்ணம் ஒன்றே நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். அதனால முயற்சி, அது கூட நம் எண்ணம். அதனால நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்துல விதைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் எழுதக்கூடிய அத்தனை பரீட்சைகளையும் உங்களால் பாஸ் பண்ண முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதனால அரசு கவர்மெண்ட் சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணுற அனைத்து குழந்தைகளும் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். வணக்கம். இன்றைய பதிவு, அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. அதுவரையிலும் உங்கள்கிட்ட விடைபெறுவது PS ரேணுகா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.